காணொலியை காண வந்திருக்கிற இடமலம் நேயர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு 4-5 விஷயங்கள் வழக்கம் போல் கிஷோர் கே சாமுவேல் கிட்ட பேச போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது தீர்ப்பில் ஒரு ஆர்டர் ஃபெலிக்ஸ் இருக்கார்ல, அவரை வந்து கைது பண்ண போகிறாங்க. வணக்கம் சொல்ல மறந்துட்டேங்க. இல்லை, இந்த விஷயத்தை பார்த்தோன்னே மைண்ட் இதை சுற்றியே ஓடிட்டே இருக்காரு. இப்போ பொழப்பில் வந்து மண்ணள்ளி போட்டுறாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. என்ன விஷயம்னா ஆர்டர் இல்லையா, சாரி தப்பாக சொன்னதுக்கு. அது ஒரு இடைக்கால தீர்ப்பில் மீது அவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க நீதிமன்றம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நீங்களே படிங்க. என்னன்னா ஃபிலிக்ஸ், அதோட கான்டெக்ட் சொல்லலாம். ஃபிலிக்ஸ் வந்து கைது செய்யப்படுவார். அதாவது சவுக்கு சங்கரோட வழக்கை தொடர்ந்து ஃபிலிக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிக்ஸ் அண்ட் ஃபிலிக்ஸ் வந்து கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு வந்து ஒரு கைது வாரண்ட் வந்து பிறப்பிச்சிருந்தப்போ அவர் வந்து பெயில் ஆன்டிசிபேட்டரி வந்து பெயில் கேட்டிருக்காரு. இதுக்காக ஒரு வாரம் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் கே குமரேஷ் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காரு. ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யூடியூப் சேனல்ஸ் ஹாவ் பிகம் அ நியூசன்ஸ் அண்ட் இட் இஸ் ஹை டைம் த கவர்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் கண்ட்ரோலிங் த ஆக்டிவிட்டீஸ். அண்ட் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்வியூவர்ஸ் மஸ்ட் பி arrayed as A1, அதாவது அக்யூஸ்ட் ஒன்னா இன்டர்வியூ எடுக்கிறவங்க தான் வந்து இனிமேல் சேர்க்கப்படணும். கேசஸ் பிகாஸ் இட் இஸ் தே ஹூ ப்ராம்ப்ட் இன்டர்வியூவீஸ் டு மேக் டிராகேட்டரி அண்ட் அப்ஜெக்ஷனபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. தமிழில் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக பல பேருக்கு புரிஞ்சுக்கும், பெரும்பான்மையான மக்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் எடுக்கும்போது இப்போ சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் கேஸ்லாம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுத்தவரை வந்து அக்யூஸ்ட் ஒன்றா வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து யார் எதிர்க்க உட்காந்து பதில் சொல்கிறாங்களோ அவங்கள இந்த மாதிரி பதில்களை சொல்கிறதுக்கான தூண்டுற மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி எனக்கு ஏதாவது என்னோட கருத்தை சொல்லலாமா? இல்லை தாராளமாக கருத்து இல்லை, இட் வில் பி அகெயின்ஸ்ட் த லா மாதிரிலாம் வராது இல்லை? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, வெரி யூ ஹேவ் நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கூட நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இட்ஸ் ராங் இன் தி ஐஸ் ஆஃப் த லா அப்படின்னு நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஜட்ஜோடைய அந்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் வந்து விமர்சனம் கூட பண்ணலாம். அதாவது அவர் ஒரு மீனிங்கில் சொல்லியிருந்தா அதை நான் வேற ஒரு மீனிங்கில் மாற்றி அவர் உள்ளர்த்தம், அதாவது அவர் வந்து இதனால தான் இப்படி பண்ணார், அவர் வந்து வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை பண்ணாருன்னு அவருக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கும் வகையில் நீங்கள் பேசுகிறது தான் வந்து கண்டெம்ட் அப்படின்னு வருமே தவிர்த்து ஒரு தீர்ப்பு தவறு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்கிறேன், செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக குன்னா கொடுத்த தீர்ப்பு தவறு. அது சொல்கிறதுல எனக்கு எந்த வித தயக்கமும் கிடையாது. நீங்கள் அதை என்னை வந்து நீதிமன்ற அவமதிப்பு நீங்கள் என்ன இது பண்ண முடியாது. உச்ச நீதிமன்றம் அதை உறுதி செய்ததும் தவறு. இது என்னுடைய எண்ண ஓட்டம். சரி, இப்போ என்னென்னா, இப்போ சவுக்கு சங்கரை வந்து ஃபெலிக்ஸ் தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு அந்த மாதிரி பேச தூண்டினாருன்னு அவரை அந்த மாதிரி என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்லைங்க, எனக்கு வரேன். நான் இப்போது 2 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட விளையாட்டுக்கு சும்மா சிரிச்சிட்டே கேட்டிருந்தேன், ஏங்க இங்கே உட்காந்து ஏதாவது இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா பேசுகிற உங்களுக்கு தானேங்க வரும், நான் நெறியாளர் தானே அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்டிருந்தேன். ஆனால் பாருங்களேன், வாழ்க்கை ஒரு வட்டம். நான் ஃபெலிக்ஸ் அவர்களை வச்சு தான் ஒரு சின்ன ஒரு கிண்டலாக நான் அந்த கேள்வியை கேட்டேன். இன்றைக்கி ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து அவர் இது பண்ணியிருக்கப்போ ஒரு வாரம் அதுக்கான விசாரணையில் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, கேள்வி கேட்குறோம் சரிங்களா. அப்படி இருக்கிறப்போ வந்து பதில் சொல்கிறவங்க அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு தவறான கருத்தை திரிச்சோம், கேள்வி கேட்குறவங்களை கைதே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. பட் இப்படி கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே பயப்படுவாங்கல்ல. அதாவது 2 விஷயம் இதில் பார்க்கணும். ஒரு கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் தோன்றுறீங்க, கேமராவுக்கு முன்னாடி தோன்றி நீங்கள் வந்து உங்களை வந்து 100 பேர் பார்க்குறானோ இல்லை 1,00,000 பேர் பார்க்குறானோ நீங்கள் தோன்றீங்கன்னும் பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு வந்துடணும். ஏன்னா நீங்கள் ஒரு பொதுத்தளத்தில் வந்துட்டீங்க. சரி, அப்படின்னும் பொழுது உங்கள் கேள்விகளாக இருக்கட்டும், உங்களுடைய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இதில் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாம் அப்படின்னு இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் எடுத்திங்கன்னா மானாவரியாக சேனல்ஸ், ஒரு கேமரா வச்சுருந்து ஒரு மைக்கை வச்சுருந்தா இல்லை ஒரு மொபைல் வச்சுருந்தா சேனல், கேமரா கூட தேவையில்லை, மொபைலே வச்சுருந்தாலே நீங்கள் சேனல். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எங்கே நீங்கள் கட்டுப்பாடை கொண்டு வருவீங்க? எப்படி நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஃப்ரீ ஃபார் ஆல் மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ரீ ஃபார் ஆல் ஆனது நல்லது. ஏன்னா நானும் ஒரு மீடியா, நீங்கள் ஒரு மீடியா, இப்படி ஒரு மீடியாவாக நம்ம உருவாகிறோம், இது நல்லது. ஆனால் இதில் பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது நமக்கு வரணும் இல்லை, எனக்கு வரணும், உங்களுக்கு வரணும், எல்லாருக்கும் வரணும் இல்லை. வாய்க்கு வந்து அதை பேசிட்டு போகலாமா? அப்போ அந்த இடத்துல வந்து அந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். இப்போ நான் ஃபெலிக்ஸே இந்த விஷயத்தில் ஏன் நான் வந்து குற்றம் சாட்டுவேன்னா, இப்படி சங்கர் வந்து சில விஷயங்கள் தரக்குறைவாக பேசி அதை வந்து அந்த எமோஷன், பிகாஸ் எமோஷனலாக பேசக்கூடியது தானே, பேசியிருந்தாலும் கூட உனக்கு வாய்ப்பு இருந்தது,
அதை கட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருந்தது. பிகாஸ் யூ ஓன் த சேனல். நீயும் சேர்ந்து ஒத்து ஊதுற. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து இந்த காவல்துறை அதிகாரியை பற்றி தரக்குறைவாக பேசுறதுக்கு ஆமாம் தோழர் நீயும் ஒத்து ஊதுற. இப்போ நீ ஒத்து ஊதும்போது என்ன ஆகிடுது, யூஆர் ஆல்சோ கம்ப்ளிசிட் அப்படி தான் அது வருது. உங்களோட ஸ்டேட்மெண்ட்டாகவும் அது மாறிடுது. ஆமாம், நீ வந்து ஒத்து ஊதக்கூடாது இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ சங்கரை நீ இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே எடுத்து பாருங்களேன், எல்லாமே சங்கருடைய துதிபாடிகள். அந்த அருண்மொழி தேவனா அந்த பையன் பாவம் அப்கமிங் பர்சன், ஃபோர்த் எஸ்டேட் பேட்டியை பாருங்கள், நீ கூர்ந்து கவனித்து பாருங்கள். சங்கர் எடுக்கிற பேட்டிலாம் எஸ் 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 எஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுக்குப்பா பேட்டி எடுக்கிற? நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்களா இந்த ஒரு கமெண்ட்? இல்லை, இந்த கமெண்ட் அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா? நான் பார்த்தேன். நான் ஐ திங்க் ஒரு காலத்தில் ஆதனில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும் அவரை நான் பார்த்தா நான் சொல்லுவேன், தம்பி எஸ் எஸ்ன்னு சொல்கிறதுக்கு நீ எதுக்கு அவர் அது மாதிரி பண்ணுறதுல மாற்றிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ கூட நான் பார்த்துருக்கேன் இது மாதிரி தான். அது ரொம்ப தவறான. அதாவது ஒரு பேட்டி எதுக்கு எடுக்கிறோம்? இப்போ நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிறீங்கன்னா, யூ வாண்ட் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ, ரைட்? பட் இட் ஷுட் நாட் பி தட் யூ கெட் த வேர்ஸ்ட் அவுட் ஆஃப் மீ. கண்ணா பின்னாடி என்னை பேச விட்டுட்டு நீ இங்கே வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னா, அன்ரிஸ்ட்ரெயின்டாக வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஐ பிலீவ் இந்த மாதிரி பேட்டிகள் இல்லை டிபேட் இந்த மாதிரியான விஷயங்களில் அங்கே மாடரேட்டராக இருக்கக்கூடியவர். இப்போ நீங்கள் தான் யூ ஆர் மாடரேட்டிங் தி ஷோன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன், சரியா? ஸோ இட் இஸ் யுவர் ஃப்ளோர், யூ ஓன் த ஃப்ளோர். அப்போ நீங்கள் சொல்கிறது தான் அங்கே எடுபடணும். இப்போ நியூஸ் டேயில் ஐ எம் கன்சல்டன்ட், சரியா? டிபேட்டு அந்த டிபேட்டில் நான் கெஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நானே கெஸ்ட்டாக போகிறதா இருக்கட்டும். பட் அங்கே போயிட்டேன்னா அங்கே ஆங்கராக யார் இருக்காங்களோ, அதாவது மாடரேட்டர், நான் ஆங்கர்னு சொல்ல மாட்டேன், மாடரேட்டர் சொல்லுவேன். மாடரேட்டர் இஸ் அ பாஸ், மாடரேட்டர் வில் டிசைட். தமிழில் நல்ல வார்த்தை நெறியாளர். ஆமாம், அந்த நெறியாளர் தான் வந்து அங்கே தலைமை பொறுப்பில் இருக்கார். ஏன்னா அவர் கையில் தான் அந்த 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 டைம், அந்த 30 நிமிடங்கள் அப்படின்னா அந்த 30 நிமிடங்கள், 40 நிமிடங்கள்னால் அந்த 40 நிமிடங்கள் அவர் தான் சொந்தக்காரர். அதுக்கு அவர் முடிவு செய்வார், யார் பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எவ்வளவு தூரம் அவர்களை பேச விட வேண்டும், எதை பேச வேண்டும். ஆமாம், இதெல்லாம் அவர் தான் முடிவு பண்ணணும். அப்படி வரும்பொழுது அப்போ தான் உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி வருது. இப்போ கிஷோர் நீங்கள் பேசுகிற தவறு, இந்த இடத்துல நான் உங்களை குறுக்கிடுறேன் அப்படின்னு சொல்வதற்கான அந்த கன்விக்ஷன்னு சொல்லுவோம், அது இது இருக்கணும். இவர்கள் எல்லாருமே துதிபாடிகள், இவர்கள்ட்ட நீங்கள் இதை எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான துதிபாடிகளை வைத்துக்கொண்டு ஒரு எக்கோ சேம்பரை நீ டெவலப் பண்ணுற. சங்கர் பண்ணது அதுதான், ஒரு எக்கோ சேம்பர், சரியா? அப்போ ஃபேன் பாய் மூமெண்ட் ஆகிடுது இல்லை? அப்போ அந்த இடத்துல வந்து நீ சொல்கிறத மோனோலாகாக கேட்டு போக, நீ மட்டுமே மைக்க வச்சுட்டு பேசிட்டு போகலாமே. எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு ஒன்று கேள்வின்னு ஒன்று கேட்கணும். கவுண்டர் கொஸ்டின் ஹேஸ் டு கம். அப்படி பார்த்தா வந்து முக்தார் அவர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு வேர்ஸ்ட் மாடரேட்டர். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்படி அவர் மேலே தான் இந்த மாதிரி ஃபெலிக்ஸ் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இது நடவடிக்கை அப்படின்னா, முக்தார் இஸ் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், சரியா? யார் தான் உங்களுக்கு குட் ஃப்ரெண்ட் இல்லை? ஃபெலிக்ஸ் ஜெரால்டே வந்து எனக்கு முதல்ல திருவள்ளுவருடைய அந்த சிலை இருக்கு இல்லையா, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய சிலை வந்து அதில் வந்து நிறைய ஃப்ராடுலண்ட் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வரும்பொழுது, அதை நான் சமூக வலைதளங்களில் தான் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு அது வாய்ப்பு கொடுத்தவர் வந்து ஃபெலிக்ஸ். அப்போது நெட்ஃப்ளிக்ஸில் அதாவது இப்போ எப்படி கேப்டன் டிவி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எனக்கு கேப்டன் டிவி தான் முதலில் வாய்ப்பு. தினேஷ் இன்றைக்கி நியூஸ் தமிழில் இருக்கார், இன்றைக்கி ஹெட்டாக இருக்கார். அவர் அன்றைக்கே அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருந்தது, அதாவது ஒரு ஹெட்டிங் ஒரு சேனல்ன்ற ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட இருந்தது. அன்றைக்கி அவர் எடிட்டராக இருந்தால் நினைக்கிறேன் இதில் கேப்டன் டிவியில். ரொம்ப இளம் வயதில் வந்தார் அவர். சமூக வலைதளங்களில் அவருக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் அவர்கிட்ட பேசும்பொழுது அதுவும் கிளாரிஃபிகேஷனுக்காக தான் பேசினேன். எனக்கு முதல் வாய்ப்பு அவர் தான் கொடுத்தார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். அதே மாதிரி யூடியூப் சேனலில் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது வந்து ஃபெலிக்ஸ் தான். ஸோ அது வந்து பியாண்ட் ஆல் திஸ், அந்த காலத்திலேயே நான் சொல்கிறது வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடியிலேருந்து ஃபெலிக்ஸ் வந்து முன்னோடி ஃபார் தமிழ் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து இப்படி வரும் அப்படின்றதை
கணித்த முன்னோடி, அக்செப்டபிள், ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் இந்த தமிழ் ரியலி பொலிட்டிக்கல் பயனியர். அண்ட் ஒரு சேனலில் எவ்வளோ அழகாக அந்த ப்ரெசன்டேஷன் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து உண்மையாகவே ஐ வில் ஹேண்ட் இட் அவுட் டு ஹிம். அதாவது டேலண்டட் பர்சனாலிட்டி, ஐ ஹேவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் ஹிம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ கூட நான் சொல்கிறேன், நீ தான் ஏன் தேரை எழுத்து தெருவில் விட்டேன்னு நான் சொல்கிறேன், சரியா? அது சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பட் அதுக்காக அந்த ஆள் அந்த மனுஷன் டேலண்ட்டே இல்லை நம்ம சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. இந்த யூடியூப் சேனல்ன்றது இன்றைக்கி வந்து ஒரு பெருசாக உருவெடுத்து இருக்குது. இதை அன்றைக்கே கணித்த நபர் ஃபிலிக்ஸ். எனக்கு விவரம் தெரிஞ்சு 15-16 நான் அவரோட அவங்க சேனலோட நீங்கள் 15-16 சொல்கிறீங்க, நான் வந்து முன்னாடியிலேருந்தே பார்த்துட்டு ரெட் பிக்ஸ்ன்றதை அப்போலேருந்து ரொம்ப டிசிப்ளின்டாக நடத்திட்டு வர ஒரு மனுஷன். இப்போ அப்படி டிசிப்ளின்டாக நடத்திட்டு வர மனுஷன் இது ஏன் அலோவ் பண்ணாருன்றது தான் கேள்வி. என்ன மாதிரி நபர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மனுஷன். அண்ட் ஆஸ் யூ செட், அந்த டேபிளில் அவருக்கு கடைசி வாய்ப்பு இருந்திருக்கு கட் பண்ணுறதுக்கு. அதான் சொல்கிறேன், ஈ கூட டன் இட். ஏன்னா அவர் சங்கரை கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதுன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த மனுஷன், சரியா? எனக்கு ஏன் கொடுக்கணும்? அன்றைக்கி ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எனக்கு அகேன்ஸ்ட்டு. ஃபெலிக்ஸோடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் கூட அவர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இவனெல்லாம் என்டர்டெயின் பண்ணாதுண்டு அப்படின்னும் பொழுது. ஆனாலும் என்னை ஷேக் பரீத் தான் என்னை எடுத்தார். இப்போவும் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ இருக்குது. அதே மாதிரி நான் வந்து ஒரு ஷோ ஒன்று பண்ணேன். அப்சரா ரெட்டியும் இவங்களும் சாம்பாலும் வந்து இது பண்ணாங்க. அன்புமணி ராமதாஸ், ஞானி அப்போ உயிரோடு இருந்தார், ஞானி, அப்புறம் மதுவந்தி, கிரேக், இவங்க எல்லோரும் கலந்துக்கிட்ட அந்த ஷோவில். இவங்க எல்லாருமே தேர் ஆல் செலிப்ரிட்டிஸ், நான் ஒன்றுமே கிடையாது அன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி வந்து என்ன வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தது வந்து சாம்பாலும் அப்சரா ரெட்டியும் தான். இவங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்த பொழுது அதை வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணி அவங்களுடைய சேனலில் ஒளிபரப்பினது ரெட் பிக்ஸ். இன்றைக்கும் அது இருக்குது. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபெலிக்ஸ் ஒரு குவாலிட்டி சேனலில் நடத்துகிறார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் அவர் இதை செய்திருக்க வேண்டுமா அப்படின்றது தான் கேள்வி. புரியுது. முக்தார் கூடலாம் அவரை கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறீங்க. முக்தார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானருங்க. நீங்கள் அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜானரில் நீங்கள் பார்க்கணும், சரியா? நீங்கள் அரசியல் ஜானரில் அது பார்க்கக்கூடாது. இது நியாயமான பேச்சு, இங்கே முடிச்சுக்கலாம். இந்த அது வந்து நீங்கள் எனக்கு முக்தார் ரொம்ப பிடிக்கும், சரியா? அதுவும் இந்த கேட்குற விஷயம்லாம் அது நிறைய எடிட்டிங் போகும், சரியா? அது முக்தார் தெரிஞ்சு தானே முக்தார்கிட்ட போகிறாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. முக்தார் இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு தான் போகிறாங்க. ஏன்னா முக்தார் உடைய பேட்டின்னு வந்தால் அது ரீச், இந்த ரீச் வேணும் நமக்கு. நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ரீச் வேணும்னு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏட்டையா நிறைய பேர் இருக்காங்க, சரியா? அது முக்தார் என்ன பண்ணுவார், சரியா? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இல்லை நம்ம எல்லாத்தையும் பேசணும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ மாதேஷ் அவர்கள் மேலேயும் கண்டிப்பாக வந்து எனக்கு அவர் மேலேயும் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு தோணுதுங்க. ஏன்னா வரவங்க எல்லாருமே ஆகச்சிருந்த ஆளுமைங்கிறாருங்க. அதில் வந்து எனக்கு வந்து ஒரு சந்தேகம், அதனால தான். பட் ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஆளுமைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இப்போ பாஜகவோட மாநில தலைவர் என்ன பெரிய ஆளுமையை நான் ஆமான்னு சொன்னால் நீங்கள் கேட்குறேன். என்ன ஒன்றும் கிடையாது. கமலாலயத்துடைய கிளார்க்குன்னு சொல்லலாம், இல்லை கமலாலயத்துடைய வாட்ச்மேன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே என்ன அப்படின்னும் பொழுது பக்கத்து பில்டிங்கில் இருக்கக்கூடிய மாதேஷ் சொல்லக்கூடாதா மற்றவங்கள ஆளுமைன்னு? அந்த விதத்தில் இவர் பாண்டே இருக்கார்ல, பாண்டே வந்து எனக்கு லிட்ரலி அவரோட எண்ண ஓட்டங்களுக்கும் எனக்கும் நேர் எதிர். அவர் எண்ண ஓட்டம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது, பட் நான் பார்த்த வரைக்கும், சரியா? ஆனால் பட் ஹீஸ் அ ப்ரெசைஸ், ஏன்னோ அந்த ஒரு மாட்ரேட் பண்ணுறதுல ஒரு ப்ரெசைஸாக முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக அவரோட அஜெண்டா அதெல்லாம் விட்டுருங்க, பட் அதில் ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்து நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுப்பாருன்னு. ஆமாம், ஹி டஸ் a good job as a moderator, yes. ஆனால் இப்பொழுதெல்லாம் என்னென்னா அது பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிட்டு வர்றாருன்றது தான் அதையும் ஒத்துக்கணும் வந்து நம்ம பார்க்கக்கூடியது, விச் இஸ் நாட் ராங். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் அதிமுகன்னு சொல்கிறேன்ல, ஓப்பனாக சொல்லுங்கப்பா அப்படிங்கிறீங்க. அது மாதிரி நீங்களும், ஆனால் நீங்கள் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்றதான் பட்டவர்த்தனமாக தெரியுது. பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. பட் இட் டசன்ட் வாண்ட் டு பி ஓப்பன் அபவுட் இட், ஃபேர் எனஃப். நான் அது எதுவும் கொஸ்டின் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஏன் இந்த மாதிரி எல்லாரையும் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த கொஷனிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, இல்லைனா அவங்க மேலேயே நடவடிக்கை ஒன்றா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிஜமாக ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவங்கள அக்கௌண்டபிள் ஆக்கணுன்ற நான் சின்ன பயம் வருது. இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வரும், நீங்கள் எதுக்காக பயப்படணும்? இல்லை, இப்போ திருச்சி விடுவாங்கள்ல நிறையா பேர், அது மாதிரி அது 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 ஒரு பக்கம் வச்சுருங்க.
நீங்கள் ஒரு ஷோ பண்ணுறீங்க, இது ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 40 மினிட்ஸ் அப்படின்றதுல இந்த 40 மினிட்ஸ் தானே, இந்த 40 மினிட்ஸில் உங்கள் முழு கவனத்தை செலுத்துங்க. கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒர்க் பண்ணுங்கள், அது மேலே எஃபர்ட்டை போடுங்க. சும்மா மைக்கை போட்டோம், ஏதோ கேள்வி கேட்டோம், இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக இருக்குது எல்லா ஜேர்னலிஸ்ட்டையுமே. என்னென்னா நோபடி டஸ் ஹோம் ஒர்க். ப்ரெஸ் மீட்டுக்கு போகிற ஜேர்னலிஸ்ட்டே ஹோம் ஒர்க்கே பண்ணுறது கிடையாது. அவ எதுக்காக போகிறோம், நம்ம என்னென்ன மாதிரி கேள்வியில் கேட்க போகிறோம், இந்த கேள்விகளுடைய அர்த்தம் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. மைக்கை போட்டுற வேண்டியது. நீங்கள் 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 இது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி நடந்திருக்கு, இது பற்றி உங்கள் கருத்து என்ன, இவ்வளோதான் சரியா, இதுவே தவறுன்ற நான். அந்த கான்ட்ரவர்சி என்ன அப்படின்றது குறித்து நீ கொஞ்சம் படி, நீ கொஞ்சம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீ கேள்விகளை வை. அப்போது என்ன ஆகும்னா அவன் பேசும்பொழுது சம்டைம்ஸ் ஆஃப் த ட்ராக் போகுது அப்படின்னா நீ அங்கே கவுண்டர் பண்ண முடியும். இன்னும் திஸ் இஸ் வாட் இட் இஸ்ன்னு கிளாரிஃபை பண்ண முடியும். அந்த கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கே இங்கே யாருக்குமே வந்து அந்த நாலேஜ் கிடையாது. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டு போகும்போது ஹெட் ஆஃபீஸில் இந்த கேள்வி கேளுன்னு சொல்லுவாங்க, அதை கேட்பான், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க பதில் சொன்னால் அதில் ஒரு கவுண்டர் கொஷின் பண்ணணும், இல்லை கரெக்ட் பண்ணணும், இது எதுவுமே கிடையாது. ஸ்டாட்ஸ்லாம் தெரியணும்ல. மன்சூர் அலிகான் ப்ரெஸ் மீட், மன்சூர் அலிகான்ட்ட போய் மைக்க போடும். மன்சூர் அலிகான் என்ன வேணால் வளரட்டும், அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணு. என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சுவாரஸ்யமாக கேளு. என்ன வேணால் வளரட்டும், அப்படியே ரெக்கார்ட் பண்ணு, அப்படியே ஒளிபரப்பு. இந்த பேட்டர்னே ஃபஸ்ட். அதுக்கு எதுக்கு நீ போகணும்? கேமரா முன்னாடி வைக்கிறவனே மைக்கு போட்டு போகலாமே. நீ எதுக்கு தனியாக போய் ஜேர்னலிஸ்ட்னு போய் நிற்கிற? நீ போய் நிற்கிறது எதுக்குன்னா நீ கேள்விகளை கேட்பாய் அப்படின்னும் பொழுது நீ கவுண்டர் பண்ணுற. அது அந்த ரோலே நீ பண்ணுறது இல்லையே. ஹம்பிளிஸ் என்ன ஓப்பனாக ஒத்துக்கணும்னா ஐ எம் லேர்னிங் எவ்ரிடே. ஏன்னா வி ஆல் லேர்ன், சரியா? ஐ லேர்ன், ஸோ வி ஆல் லேர்ன். நான் வந்து யாருக்கும் வந்து ஐ எம் நாட் டேக்கிங், நான் பாடம் எடுக்கலை. நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இப்படி ஒரு யூடியூப் இருக்குது, ஒரு நீங்கள் வந்து யூடியூப்லேயே சில ரூல்ஸ் இருக்குது இல்லையா, கைட்லைன். இதெல்லாம் நீங்கள் மீறினீங்கன்னா நீங்கள் ஒளிபரப்ப மாட்டாங்க, உங்களுக்கு வந்து இது அனுப்புவாங்க, வார்னிங் அனுப்புவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் வந்து பொதுத்தளத்தில் பேசும்பொழுது சில விதிமுறைகள் இருக்குது. அந்தந்த நாடோடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீ பேசணுமே தவிர்த்து வாய்க்கு வந்து தான் அடித்து விட்டுட்டு போகக்கூடாது. ஒரு கேமரா இருக்குது, ஒரு மைக் இருக்குது அப்படின்றதுக்காக, இல்லை ஃபோன்லேயே உனக்கு வந்து வசதி இருக்குன்றதுக்காக நீ அடித்து விட்டுட்டு போகிறது அப்படின்றத ஏற்றுக்க முடியாதுன்றதான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு நீதிபதியும் இந்த இந்த இதை வந்து சொல்லியிருக்காரு, இந்த அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா. இந்த அப்சர்வேஷனை நான் வந்து உள்ளபடியே வரவேற்கிறேன். மேக் எவ்ரிபடி அக்கௌண்டபிள். கிஷோர் சாமி பேசுகிறதுக்கு கிஷோர் சாமி ஷுட் பி மேட் அக்கௌண்டபிள். வாய்க்கு வந்ததை பேசிட்டு ஈ கேனாட் எஸ்கேப். It holds good for Kishore, it holds good for Shankar, it holds good for Felix, it holds good for everybody. ஓகே, ஸோ உன் குழாய் அப்படின்றதுக்காக அந்த குழாயில் எதை வேணால் விடாதீங்கப்பா அப்படிங்கிறீங்க. ஆனால் இன்னொரு டெக்னிக்கும் சொல்கிறேன், அப்படி எதாவது மாட்டிட்டிங்கன்னா கூட தப்பிக்கிறதுக்கு என்னன்னா, பிரச்சனை சம்பவம் ஆகிறதுக்கு முன்னாடினாலே பேப்பர் போட்டு எஸ்கேப் ஆயிருங்க. என்னங்க சொல்கிறேன், நீ பேப்பர் போட்டு எஸ்கேப் ஆனாலும் இது ட்வீட்டை போடணும், அதை மறந்துடாதீங்க. ஒளிபரப்பிடுச்சுல. ஆமாம், அப்புறம் என்ன நீங்கள் எஸ்கேப் என்ன? ஓகே ரைட், அதில் வர. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு, அது யாருன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் தொடர்ந்து ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனைக்கு வந்து வந்திருக்காரு சவுக்கு சங்கர். அங்கே வந்து என்னென்னலாம் வந்து பேக்ரவுண்டில் நடக்குது, என்னென்னலாம் கேள்விப்பட்டீங்க? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடிப்பட்டது கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. நேற்று அவர் வந்து நீதிமன்றத்துக்கு வந்தப்போவே ரைட் கையில் வந்து கட்டு போட்டிருக்காரு. ஸோ அவங்க வழக்கறிஞர் சொன்ன எல்லாமே வந்து உண்மையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறையிலேருந்து வேறு சிறைக்கு மாற்றணும் அப்படின்னு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வேறு பண்ணியிருக்கிறது. அந்த கோரிக்கைகள் அவர் வைக்கலாம், அவருக்கான அந்த உரிமை இருக்குது. வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணன் ஏன்னா அவரை வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் தாக்குறாங்க. முதலானது என்னென்னா, பொள்ளாச்சி வழக்கில் அக்யூஸ்டுக்கு ஆதரவாக அவர் ஆஜராகினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே தவறு, பொய்யா? அது தவறான தகவல். சரி, அவரே மாறு வேஷத்தில் மொட்டை அடிச்சுட்டு வந்து சவுக்கு சங்கர், ரொம்ப தவறான ஒரு வாதம். வருத்தமான விஷயம் இதில் என்னென்னா, இப்போது இந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கும்பொழுது தான் அவருடைய தந்தை தவறிட்டார். ஓகே, சாரி. அதனால் அந்த சடங்கு செய்வதற்காக அவர் வந்து மன்னிக்கணுங்க, இது மாறு வேஷத்தில் வரணுன்றதுலாம் அந்த மாதிரியான நபரே அவர் கிடையாதுங்க. எனக்கு அவர் இன்றைக்கி இல்லை, எனக்கு பல வருஷங்களாக அவரை தெரியும். நான் சொல்கிறேன், அவர் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நியாயமானது என்னவோ அது செய்வார். அவர் எந்த இடத்துலையும் வந்து தன்னுடைய வெறுப்பு அப்படின்றத அவருடைய பணியில் அவர் திணிக்கக்கூடிய ஒரு நபரே கிடையாது. பர்சனலாக எனக்கு அவரை தெரியும். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ தட் அவர் கோபாலகிருஷ்ணன் வந்து அந்த மாதிரியான நபரே கிடையாது. அவர் வந்து அந்த பொள்ளாச்சி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டுக்கு துணையெல்லாம் நிற்கலை. அவர்
இன்ஃபேக்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தவர். ஓகே, அப்போ அதிமுகவோட கான்ட்ரிபியூஷன் அந்த வழக்கை தொடர்ந்து சவுக்கு சங்கருக்காக வாதிடுறதுக்கான எந்த கான்ட்ரிபியூஷனுமே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க? அது விவாதத்துக்கு உட்படுதுங்க. நீங்கள் ஒருத்தர் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது. சரி, ஒரு அக்யூஸ்டுக்கு ஆதரவாக இருந்தாருன்னா கிடையவே கிடையாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண தொகையை பெற்றுக் கொடுப்பதற்கு காரணமாக இல்லை. நான் சவுக்கு சங்கரோட கேஸில் இந்த வழக்கறிஞர் வந்து ஆஜராகி தொடர்ந்து செயல்பட்டு ஏங்க அவர் ஒரு வழக்கறிஞருங்க. இப்போ ராம்ஜித் மலானி வந்து எல்லாருக்கும் ஆஜராவார். அவர் இப்போ ஆஜராகிறாரு. வைகோ சொன்னால் ராஜீவ் கொலையாளிகளுக்கும் ஆஜராகிறாருன்னா அந்த கொலைக்கு துணை போனார்னு சொல்லுவீங்களா? கபில் சிபல் வந்து ஏதோ ஒரு அக்யூஸ்டுக்கு ஆஜராகிறாருன்னா அந்த அக்யூஸ்டு துணை போனார்னு சொல்லுவீங்களா? வக்கீலுடைய வேலைங்க அது. அதை எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க? இப்போ ஹானஸ்டாவது ஒத்துக்கோங்க, அதிமுக வந்து பின்னாடி இருந்து அதிமுக ஆதரவு தரதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அதிமுக என்ன சொல்லுது? அதனுடைய பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறாரு? ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் சட்டப்படி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்குள்ளே நாங்கள் வர விரும்பலை. அது சட்டம் தன் கடமையை செய்யட்டும். சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் எந்த செயல்பாடையும் செய்யாதீர்கள், அதற்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் தான் அவர் சொல்கிறாரு. ஏன் இந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு? சட்டப்படி நீங்கள் சங்கர் மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அது நீங்கள் சட்டப்படி எடுங்க, அதற்கு அவர் ஒத்துழைக்க வேண்டும் தான் நாங்களும் சொல்லுவோம். அவரும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் செய்யாதீர்கள், அப்படி நீங்கள் செய்யும்பொழுது நாங்கள் குறுக்க வர வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். இல்லை ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா கூவத்தூர் வழக்கில் அந்த ஒரு மர்டர், மற்றவையெல்லாம் விபத்து. அந்த ஒரு மர்டரில் அக்யூஸ்டை வெளியில் எடுத்தது வந்து திமுக வழக்கறிஞர்கள் தான். அப்போ வந்து அந்த மர்டர் கேஸுக்கு துணை போனாங்கன்னு எடுத்துப்பீங்களா? அவங்களுடைய வேலைங்க அது. வழக்கறிஞரோட வேலை ஒரு அக்யூஸ்ட் தன்னிடம் வந்தால் ஒரு கிளையண்ட் அப்படின்ற வகையில் எடுத்துக்காமல் போகலாம். வழக்கை எடுத்தாங்கன்னா அவங்க வாதிட்டாங்கன்றதுக்காக அந்த கிளைண்ட்டு செய்ததெல்லாம் இந்த வழக்கறிஞரின் துணைன்னு கிடையாது. இது தவறான ஒரு புரிதல். ரெண்டாவது, நான் திரும்பவும் சொல்கிறேன் அழுத்தம் திருத்தமாக, இங்கே தவறான ஒரு பரப்புரை செய்யப்படுகிறது. தட் இப்போ பொள்ளாச்சி அந்த பாலியல் இதில் வந்து இவர் வந்து அக்யூஸ்டுக்கு ஃபேவராக வந்து செயல்பட்டார், இல்லை ஆஜரானார்னு கிடையவே கிடையாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான நிவாரணம் பெற்று தருவதற்கு காரணமாக அவர் இருந்தார். அவர் இந்த நிவாரணம் செக்கை வாங்கி கொடுத்தாருங்க அவர். அப்படின்னும் பொழுது மாற்றி பேச திமுக காரங்க செய்யக்கூடியது தான் இது. இவன் வந்து என்னென்னா அவரை பர்சனலைஸ்டாக அவரை டார்கெட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து பாதிக்கப்பட்டதாக கருதப்படுகின்ற சங்கருக்கு ஆதரவாக நிற்கிறார் என்பதற்காக இதை சொல்கிறாங்க. இது தப்பு. இப்போது வந்து ஒரு மனுஷனை உடைக்கணும் அப்படின்னா வந்து சிறையில் என்னென்னலாம் வந்து பண்ணலாம். அது யார்? அது இவர் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறது. சரி, இதை தான் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதைத்தானே அவர் யாரையெல்லாம் எதிரி என்று நினைத்தாரோ அவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி டிகிரி ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னவர் தானே இவர் சொன்னாரா? ஆமாங்க, வீடியோஸே இருக்குது. என்ன சொல்கிறாரு இவர்? போட்டோங்க, இல்லை ஜெயிலுகளை வச்சு என்ன கொஞ்சுவாங்களா, கஸ்டடியில் எடுத்து என்ன கொஞ்சுவாங்களா இப்படின்லாம் கேட்டவர் தானே இவர். நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இன்றைக்கி வந்து உனக்கு நடக்கிறதுன்றது தப்புன்னா தப்பு. நான் அதை வந்து ஆதரிக்க போகிறதில்ல, அதை கொண்டாட போகிறதில்ல. எனக்கு அந்த மாதிரி சேடிஸ்ட் மைண்ட் செட்லாம் கிடையாது. சரியா? கருணாநிதி குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக சிறை செல்ல வேண்டும். ஒருத்தராவது, நான் அத்தனையும் போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒருத்தராவது சிறை செல்ல வேண்டும் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி நான் இப்போ சொல்கிறேன், கார்த்திகை செல்வன், குணசேகரன், இந்த 2 ராஸ்கல்ஸும் இந்த அயோக்கிய பயல்களும் சிறைக்கு போகணும். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஆனால் அங்கே அவர்களை யாராவது அடித்தாங்க அப்படின்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்குது. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். மெச்சூர்டாக அப்படி தான் யோசிக்கணும். அப்படிங்க ஸ்டாலினே கைது செய்யப்பட வேண்டும் நான் சொல்கிறேங்க. உதயநிதி கைது செய்யப்பட வேண்டும் நான் சொல்கிறேன். ஆனால் அவர்கள் அங்கு சிறையில் தாக்கப்படுவார்கள் என்றால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அதை ஆதரிக்கவும் மாட்டேங்க. அதை நான் ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு தெளிவான பார்வை வந்து எல்லாருக்கும் இருக்கணும். இன்னொரு விஷயம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியம்ஸ் எல்லாம் உடச்சி யூடியூப் சேனல் சரியான விஷயங்கள் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. இல்லை, அதை பார்த்து மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்ஸ்க்குலாம் ஒரு பொறாமை இருந்தது. இன்னைக்கு வந்து அவங்களுக்குலாம் அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். மெயின் ஸ்ட்ரீமே வந்துட்டாங்களே. நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனலும் நீங்கள் தந்தி டிவியோடைய யூடியூப் சேனலை எடுத்து பாருங்கள். இல்லைங்க, சீரியலில் டிவியில் போட்டு அப்புறம் யூடியூப்பில் போடுறது அது மாதிரி வேறு. பட் ஜென்ரலி பல யூடியூப் சேனலில் சொல்லப்படுகின்ற கட் காப்பி பேஸ்டா உபயோகம் இல்லாத தற்குறித்தனமான வீடியோக்களை தந்தி டிவியே போடுறாங்க. கேட்டால் அதுதான் ஓடுது அப்படின்ட்டு. இந்த கல்ச்சரை வந்து கொண்டு வந்தது பிஹைண்ட் வுட்ஸ், ஒன் இண்டியா, இவங்க தான் அந்த கல்ச்சரை கொண்டு வந்தாங்க. அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது பாலிமர் டிவி, தந்தி, இவங்கெல்லாம் இப்போ சோஷியல் மீடியா ரெவன்யூவும் இருக்குது, ரீச் இருக்குது அப்படின்னு இவங்க இதை பண்ணுறாங்க. யார் தான் பண்ணலை? எவ்ரிபடி ஷுட் பி மேட் அக்கௌண்டபிள்.
இதில் என்னன்னாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மெயின் ஸ்ட்ரீமில் வந்து எவ்வளோ நியூஸ் தெரியுமா, தரம் கெட்ட நியூஸு, ஹாஃப் பேக்டு நியூஸு, இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏற்கனவே லைசன்ஸ் கொடுத்து உலகம் ஃபுல்லாக பரப்பக்கூடிய வந்து நியூஸ் சேனலில் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் கண்காணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸை மட்டும் சும்மா ஒரு ஷவர்மா சாப்பிட்டு இறந்துட்டாங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக ஷவர்மா பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி இப்போ யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பலி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஏன்னா இவ்வளோ ஃப்ரீ மீடியமாக இருக்குது, அது யூடியூபர்ஸும் பொறுப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் இதை வந்து காரணம் காட்டி எல்லார் மேலேயும் வந்து பழி போடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்டேட். அதுதான் நான் சொல்கிறேன், அக்கௌண்டபிலிட்டி எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வந்து தானே ஆகணும். அதுக்கு இதான் ஸ்டார்டிங்ன்றீங்க. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும். கோர்ட்ஸ் வந்து இதை வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டதை நான் வரவேற்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ அது மறந்துடக்கூடாதுன்னு இல்லை, சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னை என்னென்ன மாதிரிலாம் காட்டிக்க விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் 3 நாள் முன்னாடி நடந்துச்சு. உங்ககிட்ட அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஏஐயில் வந்து அவரோட வாய்ஸ் எல்லாம் வந்து மாற்றி பாட்டு அப்புறம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்களே. அதே மாதிரி ரீசெண்டாக வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு டான்ஸ் ஷோவில் ஒரு ஆடுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை அவரே வந்து ஷேர் பண்ணி என்னது பால் ஹியூமர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. ஸோ இதை சாதாரண டைமாக இருந்தால் அவரை கண்டுக்காமல் போயிருப்பார், இல்லை வந்து கைது கூட யாராவது வந்து பண்ணியிருப்பாங்க இன்டெரக்டாக. பட் இப்போ வந்து ஐ எம் அ கூல் கையா, நான் பாருங்கள் எவ்வளோ ரேஷனலிஸ்ட், எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்லியாக பழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் லிஃப்ட். ஆமாங்க. இப்போ அவர் தான் நீங்கள் மாநிலமாக போயிட்டு இந்த மாநிலத்தை முதன்மை மாநிலமாக்குவேன், அந்த மாநிலத்தை முதன்மை, எல்லா மாநிலத்தையும் முதன்மை மாநிலம். அப்போ எதுங்க முதன்மை மாநிலம்? அப்போ எந்த மாநிலம் செகண்ட் வரும் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒரு இடத்துலையும் போய் ஒரு இப்போ இங்கே வந்தாருனாக்கா நான் அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து தமிழனாக பிறக்க வேண்டும் என்று ஆசை அப்படின்னு. ஆந்திராவுக்கு போனாருன்னா அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து மணவாடுவாக அடைய மாட்டார் ஆசை அப்படின்னு. அதுக்கு ஒரிசாவுக்கு போனாருன்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரிசாவில் வந்து அந்த இதை பிறக்க வேண்டும் என்ற ஆசை, ஒடியாவாக பிறக்க வேண்டும் என்ற ஆசை ஒரு மாநிலத்தில் சொல்ல வேண்டியது தான். சரியா? அதனால் இதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த டே ஏஐ அப்படின்றது ஒரு டீப் சப்ஜெக்ட். அது தனியாக நம்ம பேசுவோம். அதை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ படிக்கும்பொழுது அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும், பேசுவோம். பட் இந்த மாதிரி வந்துட்டு தவறாக, ஏன்னா இப்போ அமித்ஷா கூட பேசியிருக்காரு வேறு ஏதோ ஒரு ஊரில் பேசும்போது ஏஐயில் வந்து தவறாக அவரை பற்றி சித்தரித்து, அவர் பேசாத ஒன்றே அவர் பேசியதாக சித்தரித்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு ஐ திங்க் ஒரு 2-3 நபர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டேன். அது தவறு. இது வந்து ஒரு ஃபன் கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அதை வந்து கடந்து போகிறது, அது மோடியே அதை பார்த்து ரசிக்கிறார் அப்படின்னா அது தேர்தலுக்காக செய்தாலும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அட்லீஸ்ட் டாலரன்ஸாவது இருக்கே உங்களுக்கு அப்படின்ட்டு. ஓகே, அப்போ இந்த இவிஎம் மிஷின்லாம் கொண்டு போகிற வண்டி கொழுந்துட்டு எரியுது, அதையும் வரவேற்கலாமா, சந்தேகத்தோட பார்க்கலாமா? மத்திய பிரதேசில் அது கொழுந்து விட்டு எரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகுது, சிசிடிவி கேமரா கட் ஆகுது. இதெல்லாம் வந்து அப்போ எலி கடிக்க போகுது இவிஎம் மிஷினான்றீங்க நீங்கள்? இல்லை, எல்லாமே நீங்கள் வந்து கான்ஸ்பிரசி தியரியோடய போனீங்கன்னா அது அப்புறம் நீங்கள் எதையுமே வாழ்க்கையை வாழவே முடியாது. ஸோ ஒரு எலிமெண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் வந்து எல்லாருமே எல்லாத்துமே வைக்க தான் செய்யணும். பட் சந்தேகப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? சந்தேகப்படலாம். பட் தொட்டத்துக்கெல்லாம் நீங்கள் சந்தேகப்பட போகிறீங்க அப்படின்னா தேர் இஸ் சம் சீரியஸ் ப்ராப்ளம் வித் யூ. வித் மீ நான் சொல்கிறேன், சந்தேகப்படுற நபரை சொல்கிறேன். கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்னு பேர் வச்சிட போகிறாங்கங்க. அண்ட் இப்போது விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தில், அதாவது அரசாங்கம் வந்து அவருக்கு விருது, பத்மபூஷன் விருது வந்து கொடுக்க போகிறோன்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ வந்து அதை வாங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு வந்து பிரேமலதா அவர்களும் சுதீஷ் அவர்களும் வந்து போயிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அதை பார்க்குறப்போ அப்படின்னா, நான் அவரை வந்து எதுவும் சொல்ல, அவர் இறந்தவர், அவரை பற்றி நம்ம எதுவுமே வந்து அதை தரக்குறைவாக பேச நினைக்கக்கூட போகிறதில்ல. ஆனால் அவங்க வந்து ஏதோ கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு நினச்சி விருது வந்து ஃபஸ்ட்டே அறிவிச்சதாகவும், ஆனால் சரிங்க விருதுலாம் வாங்கிக்கிறோம், ஆனால் இவங்க கூட கூட்டணி போய்க்கிறோம், அதிமுக கூட சேர்ந்த மாதிரி இன்றைக்கி வந்து எனக்கு தோணுச்சு. அதை பற்றி அப்படி கிடையாது. நம்ம கேட்குறது வந்து அவங்க பிரேமலதா மேடமே வந்து இதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டாங்க. அதாவது அவர் வாழ்ந்த பொழுது நீங்கள் கொடுத்துருக்கலாம், அவர் மறைந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு. இந்த விருது அப்படின்றதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஜோக் தான். இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு கொடுக்கப்படாத நேஷ்னல் அவார்டு, அது அந்த அவார்டே இல்லை. அந்த அவார்டுக்கு என்ன பெரிய ஒரு மரியாதை இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நாகேஷ்க்கு வழங்கப்படாத அங்கீகாரம், கிரேட் ஆக்டர், அதை எப்படி நீங்கள் வந்து நியாயப்படுத்த முடியும்? ஸோ இந்த அவார்ட்ஸ் எல்லாமே ஒரு லாபி அப்படின்றது இப்போ இல்லை, காலங்காலமாக அது அப்படி தான் இருக்குது. அப்படின்னும்பொழுது இந்த பத்மபூஷன் விஜயகாந்த் இருக்கும்பொழுது கொடுத்துருக்கலாமே. நீங்கள் என் நண்பன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பிரதமர் மோடி வந்துட்டு, உன் நண்பன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது நீங்கள் சென்னைக்கு வந்து கருணாநிதியை பார்க்க முடிந்தது, உடல்நிலை சரியில்லைன்னும் போது 2 வாட்டி வந்து சென்னையில் வந்து கருணாநிதியை பார்க்க முடிந்தது. ஏன் உங்களால் விஜயகாந்த் அவர்களை வந்து பார்க்க முடியல? நண்பன் தானே, ஏன் பார்க்க முடியல உங்களால்? அவர் வீட்டுக்கு போய் அவரை சந்திச்சிருக்கலாமே. திமுககாரங்க வந்து சந்திச்சானே, அண்ணா திமுககாரங்க வந்து சந்திச்சாங்கல்ல, ஏன் உங்களால் அதை பண்ண முடியல? இந்த கேள்வியெலாம் இருக்குல்ல.
கருணாநிதியை பார்ப்பதற்கு உங்களால் வர முடியுதுல்ல. உங்களுடைய இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தாமரை சின்னத்தை முதலில் தமிழ்நாட்டில் மூலை முடுக்குக்கெல்லாம் கிராமமாக எடுத்து சென்றவர்கள் பிரேமலதா விஜயகாந்தும் தான். இவங்க எடுத்துகிட்டு போனாங்க 2014 நான் சொல்கிறேன். அப்படின்போது அந்த ஒரு நன்றி விசுவாசத்திற்காகவாது நீங்கள் அது செய்திருக்கலாம்ல. அதையெல்லாம் செய்யாமல் இன்றைக்கி போஸ்ட்மஸ்டில் நீங்கள் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால தான் பிரேமலதா அவர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்க அப்போவே தெளிவுபடுத்தினாங்க. பட் அவங்க அஃப்கோர்ஸ் மத்திய அரசாங்கம் கொடுக்கும்பொழுது நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால அவங்க கூப்பிடும்பொழுது கொண்டு போய் ரிசீவ் பண்ண போகிறாங்க. கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு அங்கீகாரம் உரிய நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும். அங்கீகாரத்தோடு உங்களுக்கு அக்கறை இருந்ததா முதல்ல அவர் மேலே? திடீர் அக்கறை ஏன் வருது? இப்போ இந்த விஜயகாந்தோடைய அவருடைய கேப்டன் அவர்களுடைய இந்த மறைவுக்கு அப்புறம் அவ்வளோ கூட்டம் வந்தது இல்லையா அவருடைய இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தோணுது, ஓ அப்போ செல்வாக்கு இருக்குது இவருக்கு அப்படின்ட்டு. இதுவே தவறு இல்லை. அப்படி யோசிச்சு தான் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு யோசிச்சு தான் அதுவே. அப்போ நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்கன்ற சந்தேகம் வலுக்குது இல்லை. அப்போது இவ்வளோதான். இப்போ அமீர் அவர்கள் பேசியிருந்தார், அதாவது உயிர் தமிழுக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். படத்தோட ப்ரெஸ் மீட்லேயும் பேசியிருந்தார். அப்புறம் சீமான் அவர்கள் கூட நின்று பேசியிருந்தார். அவருக்கு பார்த்திங்கன்னா, என்னடா எல்லாருமே சான்ஸ் கிடச்சப்போ என்னை பற்றி இப்படி எல்லாருமே யூடியூப்பில் உட்காந்து பேசிட்டாங்க, செய்தி ஊடகங்கள்லாம் வேறு மாதிரி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி விளக்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடமா அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு அதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறாரு, தான் சான்ஸ்னு வன்மத்தை கக்கிட்டாங்களே. நம்மளும் கூட பேசியிருக்கோம், தரந்தாழ்ந்தெல்லாம் நம்ம பேசல. பட் சந்தேகத்தின் இடத்துல இது மாதிரி அமீர் அவர்கள் பேர் அடிப்படுது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். பட் இதை வச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் ஒயிட் வாஷ் பண்ணிக்க விரும்புகிறாரோ, ஃபுல்லாக ஜாஃபர் சாதிக் கூட 10 ஆண்டுகள் அவர் தொடர்பில் ஏன்னா சீமான் அவர்களுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இப்போ 2 பேருமே உட்காந்து பார்த்தீங்கன்னா, என் தம்பி அரசியல் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. யாரை நம்புறது, யார் எப்போ இப்படி பேசுவாங்க, எப்படி நினைப்பாங்கன்னே புரிஞ்சுக்கலாம். அரசியல்வாதி கத்துக்கோடா தம்பி அப்படிங்கிறீங்க என்ன பார்த்து. அரசியல்வாதி அவர் அரசியல்வாதி தனக்கு என்ன ஃபேவராக நடக்கும் அப்படின்றத தான் கூர்ந்து கவனித்து அதில் மட்டும்தான் நாட்டம் காண்பிப்பார். எனக்கு ஃபேவர் இல்லாத விஷயத்தை ஏன் ஒரு அரசியல் செய்யணும்? ஓகே. ஆனால் அவர் இப்போ நீங்கள் அவர் ஆதரித்து ஒரு தனி காணொலி பேசியிருந்தீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அமீரை ஆதரிக்கலைங்க, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் அமீருடைய பல கருத்துக்களில் வேறுபடுறேன். சரியா? ஆனால் அமீருடைய தொடர்பு ஜாஃபர் சாதிக் என்ற நபரோட இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வைத்து மட்டுமே அமீர் அந்த வேலையை செய்திருப்பார்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மறுக்கிறேன். சரி, அதை நான் ஒரு நற்சான்றிதழ் கொடுக்கல. அதாவது அவருக்கும் அவர் மீது சந்தேகமே படக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை வைத்து மட்டுமே நீங்கள் அவரையும் குற்றவாளின்னு நீங்கள் சித்தரிக்க போகிறீங்கன்னா அந்த விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவ்வளவுதான். நான் அமீரிடமிருந்து நிறைய விஷயங்களை வேறுபடுறேன், உள்ளபடியே டைரெக்டாக வேறுபடுறேன். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவருடன் விவாதிக்கவும் தயாராக இருக்கேன். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் இப்போ கத்துவா அப்படின்னு ஜம்முவில் நடந்தது, அந்த பெண்ணுடைய பெயரையே சொல்லக்கூடாது. ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்டிவ் படி அந்த பெண்ணுடைய பெயரையே நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை காண்பித்து இவர்கள் அசிங்கமான ஒரு அரசியலை செய்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னா திரும்ப அமீர் பல இடங்களில் சொல்லக்கூடிய கருத்து, அந்த பெண்ணை கோவிலில் பல நாட்கள் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் அப்படின்ட்டு. இது உண்மைக்கு புறம்பான தகவல் அப்படின்றது ஆதாரங்களின் அடிப்படையில் நான் விவாதிக்க தயாராக இருக்கேன் அமீரோட. அதே மாதிரி அயோத்தி விவகாரத்தை எடுத்திங்கன்னா அது ஒரு கட்சி சார்ந்த விவகாரமே கிடையாது. பாஜக வேண்டுமானால் தேர்தல் தேவைகளுக்காக அதை கையில் எடுத்திருக்கலாம், ஆனால் அது கிடையாது. அது உண்மையிலேயே இந்துக்களுடைய உரிமை சார்ந்தது. அதை அவர்கள் மீட்டு பெற்றிருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது அது குறித்து அமீர் பேசியிருக்கின்ற விஷயத்திலும் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதையும் நான் மறுதளித்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். பட் இதையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் நிறைய மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் பரப்பப்படுகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்னுடைய நம்பிக்கை. சரியா? அப்போ அந்த இடத்துல நான் புரிந்து கொண்ட வரைக்கும் as much as I have studied and understood அந்த கேஸோடைய ஃபுல் ட்ரெஜெக்டரி நான் பார்க்கும் பொழுது அப்போ எனக்கு புரியுது இதில் எந்த அளவுக்கு மிகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிகைப்படுத்துதல் இருக்கு இல்லையா, இதில் அமீரையும் சேர்ப்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இவ்வளோதான். நான் ரொம்ப நாளாக முடிஞ்சிரும்னு பார்த்தேன். அதை பற்றி நம்மளே எதுக்கு பேசிட்டு எல்லாருமே டிவி நிகழ்ச்சியில் அதை அமீர் விவாத பொருள் ஆக்கிறதுனால நான் சொல்கிறேன், அமீரை இதில் குற்றம் சாட்டுவது என்பது வேற, அமீர் தான் அதை செய்திருப்பார் அப்படின்ற துணியில் பேசுகிறதுன்றது வேறு. ஓகே, அதில் ஐ அண்டர்ஸ்டுட் தட், பட் யூ மிஸ்அண்டர்ஸ்டுட் மீ. அடுத்து நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு தான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டேன். நான் ரொம்ப நாள் டிவியில் விவாதம்லாம் வைக்கிறாங்க செய்தி சேனல்கள். அதாவது இளையராஜா
பற்றின அந்த டிபேட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. காப்பிரைட் இஷ்யூவை பற்றி அதில் பீப்புள் ஆர் டிவைடட், எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்குது. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபியோட ஆதரவில் ஒரு எம்பியாக மாறிட்டார் அப்படிங்கிறனால அவர் மேலே வன்மம் வந்து விதைக்கப்படுது. இன்னொன்று அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்து அவர் செய்த சாதனைகள்லாம் மறந்துட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு எல்லா தரப்பினரும் வன்மம் கொண்டு அவரை தாக்குறதா பேசுகிறாங்க. இன்னொரு சைடு வந்து இல்லை, இளையராஜா வந்து ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கிறார் இந்த கார்ப்பரேட் விஷயத்தில். வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய மனுஷனாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வேண்டியவர், பட் எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன ஸ்மால் மைண்டட் ஒரு பர்சனாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பீப்புள் டிவைட் ஆகிட்டாங்க இதை பற்றி. அதாவதுங்க ஸ்மால் மைண்டட்னு சொல்லக்கூடியவர்கள் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் கருத்து தெரிவித்து நீங்கள் வந்து 2000 3000 வாங்கிட்டு போகிறது இல்லையா ஒன்று. ரெண்டாவது நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா லதா மங்கேஷ்கர், சச்சின் டெண்டுல்கர், இவங்கெல்லாம் வந்து இவரால் அவங்களுக்கெல்லாம் மரியாதை வழங்கப்பட்டது. இந்த ராஜ்யசபா எம்பி அப்படின்ற ஒரு மரியாதையை அந்தஸ்து வழங்கப்பட்ட பொழுது அதை அரசியல் கடந்து அந்த மக்கள் பார்த்தார்கள். அது மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கி இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இளையராஜா என்பவர் எல்லோருக்குமானவர். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சரஸ்வதி தேவியுடைய முழு கடாட்சத்தை பெற்றவர் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அவரை வந்து உண்மையிலேயே அவருடைய டேலண்ட்டுக்கு நான் தலை வணங்குகிறேன். அவருடைய திறமைக்கு நான் தலை வணங்குகிறேன். அவரை சிறுமைப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சரியா? அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல அவர் வந்து சட்டப்படி எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. நீங்கள் இருக்குது எஸ் ரைட். என்னுடைய படைப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் உரிமை அவருக்கு வழங்குது சட்டம். அதை நிலைநாட்டணும்னு அவர் போகிறாரு நீதிமன்றத்துக்கு. அது போகிறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. நீங்கள் வந்து இல்லை நான் வந்து இந்த பாடலை எழுதினேன் அதனால் எனக்கு உரிமையை நீ கொடுக்கணும் அப்படின்னா நீ எழுதும் பொழுதே அந்த உரிமையை வாங்கி பெற்றிருக்கணும். நீ வாங்கி பெறலை, அப்போ நீ அந்த உரிமையை கொண்டாட முடியாது. எம்எஸ்வியாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், ஜீனியஸஸ். அப்போ இந்த ஜீனியஸோடைய அந்த ஆதங்கம் இருக்குல்ல, நான் இந்த என்னுடைய படைப்பு பட்டி தொட்டி எல்லாம் வந்து இது வந்து ஆகுது, இதை வைத்து எவ்வளோ பேர் பிழைக்கிறாங்க அதை யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ லைட் மியூசிக் இதிலெல்லாம் வந்து பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போய் டிமாண்ட் பண்ணுறாரா இளையராஜா? மீடியா ஃபார்மில் வரும் அந்த இடத்துல மட்டும்தானே அவர் டிமாண்ட் பண்ணுறாரு. அங்கே எல்லாமும் டிமாண்ட் பண்ணால் தப்பே கிடையாதுன்ற நான். ஸோ அவருடைய கோரிக்கை நியாயமானதாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட கருத்து என்னன்னா, இளையராஜா அவர்கள் அவருடைய பழைய பாடல்களை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் பெர்மிஷன் கொடுத்தணுன்றேன். ஏன் தெரியுமா? அப்படியாவது கொஞ்சம் கேட்குற பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவர் வச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்து கூட நல்லா கல்லா கட்டிட்டுலாம் வந்து போயிட்டாங்க. இப்போ கடைசியாக ஒரு பொதுவான விஷயம், நம்ம இதுக்கு முன்னாடி பேச காணொலியில் இதை வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஷவர்மா கதை தாங்க. ஒரு விஷயம் நடந்தால் அதை வச்சுட்டு அந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போதை வாலிபர்கள் அப்படின்னு 5 நியூஸ் உண்மையாக இருக்கும். ஒருத்தர் நிஜமாக எதை வாங்கி போய் படுத்து கிடப்பான், போதையில் தத்தளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீடியோ எடுத்து அன்னியனில் வர சார்லியை வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்து போட்டிருப்பாங்க. அப்படி தான் வந்து இந்த நாய்கள் ராட்வீலர் வந்து அந்த குழந்தைய கடிச்ச சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து டாக்லெஸ் நெய்பர்ஹுட்டாக மாறணும், எல்லா நாயும் வந்து கொண்டுருங்க, அதுக்கெல்லாம் சாப்பாடு போடாதீங்க, ஏன் வந்து அதுங்களுக்கு சாப்பாடு போட்டுங்க, தண்ணி வைக்கிறீங்க கேட்குறாங்க. இன்னொரு இந்த ஃப்ளாட்ஸில் இருப்பாங்களே சில அங்கிள் ஆண்டிஸ் அசோசியேஷனில் வேறு வேலையே இல்லை உட்காந்து இனிமேல் ஃப்ளாட்ஸில் நாயெல்லாம் வளர்க்கூட பார்த்தீங்கல்ல, ராட்வீலர் பார்த்தீங்கல்ல, வைரல் ஆகிடுச்சிங்க. அதாவது என்னென்னா இப்போ சாதாரண பெட்ஸ் வச்சுருக்கவங்களை கூட அசோசியேஷன் முடிவு பண்ணிடுச்சு. அசோசியேஷன் என்ன எனக்கு புரியல அது. Because we are moving towards a pet friendly, not pet free, pet friendly society. இன்றைக்கி ஒரு ரிசார்ட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ஸ் அலோவ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா புரியுது, அதாவது குழந்தைகள் இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்ற அந்த புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு சில இதை கொண்டு வாங்க, செக்ஸ் அண்ட் பேலன்சஸை கொண்டு வாங்க. ஒட்டுமொத்தமாக நான் வந்து பெட்ஸே வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இப்போ என்னென்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் வேணும்னே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதை ப்ளோ அப் பண்ணுறதுனால. நான் வந்து இந்த ராட்வீலர் வந்து இந்த குழந்தைய வந்து தாக்கினதை வந்து கொடூரமான விஷயந்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த ஓனர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணிட்டாங்க இப்படின்றத நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். அது வேறு. பட் எல்லா நாயும் அப்படி தான், இல்லை எல்லா பெட் ஓனரும் அப்படி தான் அப்படின்ற ஒரு ஜென்ரலைசேஷனுக்கு நீங்கள் வரக்கூடாதுன்றதான் நான் சொல்லக்கூடியது. நாங்கள் கூட தான் வளர்க்குறோம். இல்லை, இங்கே புக்ஸ் வச்சுருப்போம் வழக்கமாக. இங்கே ஏன் இங்கே காணும் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இங்கே வளர்க்கப்படுற மைலோ அப்படிங்கிற
நாய் தான் கடிச்சு குதறி விட்டுருச்சு. ஸோ அதற்காக வந்து புக்ஸே வாங்கி வைக்காமல் இருக்க போகிறோமா, இல்லை மைலோ தான் வீட்டை விட்டு வெளில துரத்திட போகிறோமா? எந்த புக்கை கடிச்சு போச்சு? அதெல்லாம் நம்ம தனியாக பேசிக்கலாங்க. ரொம்ப பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து வெளில கொடுக்குற மாதிரி. ஏங்க இப்படி பதறா இருப்பாருங்க, ஏதோ உறுப்பு போன மாதிரி. என் புக்கு மட்டும் ஏதாவது இதுவாச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. வெரி வெரி ப்ரெஷியஸ் ஃபார். ஓகே, அதனால தான் கடைசியில் இந்த விஷயத்தை எடுத்தேன். சரி, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். எது கேட்டாலும் நீங்கள் தெளிவாக பதில் சொல்ல போகிறதில்ல. மிக்க நன்றி கிஷோர் அவர்களே. தேங்க்யூ.